இந்தியாவின் எல்பிஜி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற மேற்கு ஆசியாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான விளக்கக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 8ஆம் தேதி மத்திய அரசு எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தி சுமார் 1/4 பங்கு அதிகரித்துள்ளது என்று சுஜாதா சர்மா கூறினார். इन सभी प्रयासों की वजह से हमारा डोमेस्टिक एलपीजी प्रोडक्शन has increased by 25%, and all these domestic LPG is being directed towards household consumers. For non-domestic LPG, priority is being given to essential sectors such as hospitals and educational institutions. A 3-member committee of executive directors of oil marketing companies IOCL, HPCL and BPCL has been constituted to review the allocation to restaurants, hotels and other commercial users. The committee is consulting with state authorities and industry bodies to finalize a plan to ensure that available LPG is distributed in a fair and a transparent manner. மேலும் இந்தியாவிற்கு சரக்கு ஏற்றி வந்த தாய்லாந்து கப்பல் மீது ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குஜராத்தின் கண்ட்லா துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த மைரிஸ் நேரா என்ற தாய்லாந்து சரக்கு கப்பல் ஓமனுக்கு அருகே ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலால் அந்த கப்பலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஓமன் கடற்படையினர் துரிதமாக செயல்பட்டு 20 ஊழியர்களை பத்திரமாக மீட்டனர். ஆனால் அக்கப்பலில் இருந்த 2 இந்தியர்கள் உயிரிழந்தனர். காணாமல் போன ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.